இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து குவைத் டவரு. குவைத் டவரு அதாவது குவைத் சிட்டிக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அப்ராஜ் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மிர்காப்லேருந்து கொஞ்சம் சீசைடில் இந்த டவர் இருக்குது. மிர்காப்லேயே ஒரு டவர் இருக்குது. குவைத் சிட்டியில் மிர்காப்பில் ஒரு டவர் இருக்குது. அந்த டவர் இல்லை, இது அப்ராஜ் டவர். இப்போ நம்ம அந்த இடத்து தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்திங்கன்னா 25ஆம் நம்பர் ரோடு. அரேபியன் கல்ஃப் ஸ்ட்ரீட்டுன்னு பேர், இதுக்கு கல்ஃப் ரோடுன்னு பேர். இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம்ல ஈசிஆர் ரோடு, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே அரேபியன் கல்ஃப் ரோடு அப்படின்னு பேர். இந்த ரோட்டுக்கு 25ஆம் நம்பர் ரோடுன்னு பேர். குவைத்தில் எல்லாம் ரோடு நம்பரில் தான் இருக்கும். இப்போது இந்த ரோடு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மெசிலான்ற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஜஹராவிலேருந்து 6ஆம் நம்பர் ரோடு வந்து மெசிலாவில் முடியும். மெசிலாவில் முடிஞ்சு மெசிலாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த 25ஆம் நம்பர் ரோடு. இந்த 25ஆம் நம்பர் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷுவைக் ரோடு ஒன்று போகும். அந்த 85ஆம் நம்பர் ரோடு, அந்த 85 ரோடில் போய் இது ஜாயின் பண்ணும். அதாவது மெசிலாவிலேருந்து ஆரம்பித்து சால்வா, இந்தியன் எம்பைசி, அப்புறம் அதை தாண்டி சால்மியா, அதுக்கப்புறம் ஷர்க்குக்கு அடுத்தது குவைத் சிட்டியில் அடுத்தது மாலியாவுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் போய் இந்த ரோடு ஜாயின் பண்ணும். இந்த ரோட்டில் போகிறதே ஒரு தனி ஆனந்தம் தான். நீங்களே பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா பக்கத்துலேயே கடல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானம் முட்டுற அளவுக்கு எல்லாம் பில்டிங்ஸ் தான். பாருங்க, ஃபுல்லாக பில்டிங் தான் தெரியும். இந்த சைடு பார்த்தோம்னா சைடு, அப்படியே கடலில் காற்று வாங்கிட்டு போகலாம். நல்லாயிருக்கும் இதில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு. என்ன இந்த ரோட்டில் ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சிக்னல்ஸ் அதிகம். ஏன்னா சிக்னலில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்தது ரவுண்ட் அபவுட்டு இருக்கும். அந்த சர்க்கிள் இருக்கும். சர்க்கிள் ஈஸியாக பாஸ் ஆகிடும். பட் ஆனால் சிக்னலில் கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய சிக்னல் இருக்குது. சிக்னலை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதுலேயும் ஒரு ஆனந்தமாக தான் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்னலில் நிற்கிறதும் வந்து நமக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா பீச்சு பார்த்துக்கிட்டே போகலாம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கடற்கரை. இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி கடற்கரை வந்து ஃபுல்லாக தெரியாது. ஏன்னா வந்து மரங்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கும். கொஞ்சம் தூரம் கடல் தெரியும், அப்புறம் கடல் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லை. சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்டிங்ஸ் தான் மறைக்குமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா கடல் வந்து நல்லா தெளிவாக தெரியும். கடல் காற்று வாங்கிட்டு இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இந்த டவரை கட்டினது பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய ஷேக் ஜாபர் அல் அகமது. அவர் தான் இந்த டவர் கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குவைத்தில் நிறையா டேங்க், அதாவது இந்த காளான் போல அமைப்பில் டேங்க்ஸ் நிறையா இருக்கும். அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6வது டேங்கோ 7வது டேங்கோ சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி டவர் வேண்டாம், இதை விட இன்னும் பெட்டராக நல்லா சிறப்பாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த டவர் வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த டவருடைய ஹைட் பார்த்திங்கன்னா 187 மீட்டரா, 614 அடி. இது வந்து 1979 உள்ளே போய் பார்க்குறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக கடல் தான். அப்படியே பீச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, நம்ம உள்ளே போய் மேலே ஏறியும் பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, 3 KDன்னு நினைக்கிறேன், உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு. அதோட நம்ம பார்த்தோம்னா சைடில் பில்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த டவர்லேருந்து ஏறி பார்த்தோம்னா டோட்டல் குவைத் சிட்டியே ஃபுல்லாக தெரியும். இந்த பீச் வழியாக நம்ம கிராஸ் பண்ணுற
கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நடுப்புற பார்த்திங்கன்னா தீவு மாதிரியும் அந்த கடல் வந்து வளைஞ்சு இருக்கும் அப்படியே. இது வந்து வளைகுடா நாடு இல்லையா, அதனால் வளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே ஒரு பெண்டு அப்படியே நீட்டாக வளைஞ்சு போகும். அதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிருகாப்பில் ஒரு டவர் ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல உயரம். அதுதான் மிக உயரம், இது கம்மி தான். அதுதான் உயரமான டவரு. அதுவும் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ இந்த ரோட்டில் நம்ம போகிறோம்ல, இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ரொம்ப பிஸியாக இருக்கும். ரோடு ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்திங்கன்னா, தேர்ஸ்டே ஃப்ரைடே அன்னைக்கு ரொம்ப டிராஃபிக் தான். இது ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம இந்த ரோட்டில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 3 மணிக்கு கிளம்புனா தான் நம்ம போய் அங்கே சேரலாம். ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு வந்து ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். குவைத்தில் பார்க்க இந்த ரோடு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ட்ரிப்பு ட்ராவல் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே உள்ள கடல் பார்த்திங்கன்னா அலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி பெரிய பெரிய அலைகளாகவே இருக்காது. அலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக வராது, கம்மியாக தான் அலைகள் இருக்கும். அதே மாதிரி கடல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உள்வாங்கிடும். கடல் தண்ணி வந்து ரொம்ப தூரம் உள்ளே போயிடும். திரும்பியும் பார்த்திங்கன்னா கடல் தண்ணி மேலே வரும். பட் ஆனால் அடிக்கடி உள்வாங்கும், ரொம்ப தூரத்துக்கு உள்வாங்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதிகமாக உள்வாங்காது, கொஞ்சம் தூரம் தான் உள்வாங்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு உள்வாங்கிடும். அதே மாதிரி கடல் அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த ரோடும் அதே மாதிரி அந்த கடலை ஒட்டியே போகும். அப்படியே உள்ளே வெளியே அந்த மாதிரி இருக்கும். வளைஞ்சு தான் அந்த கடற்கரை வந்து நீட்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோடும் வெளியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.